வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் டாக்டர். எங்கேருந்து வாரீங்க? நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன். உங்களோட பேர் என்ன? என் பெயர் ஜேசிலி ஹெர்பர்ட். நீங்கள் வரக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? நான் வரைக்குள்ள எனக்கு உடம்பு முழுக்க பிரச்சனை இருந்தது. இந்த கை எல்லாம் ஆத்ரட்டிஸ், ஒரே பெயின். கையில் இருந்து இந்த ஷோல்டரில் தூக்கவே முடியாது. இப்படி தாண்டா கை அப்படி விழுந்துடும். அப்படி இது நீ பெயின், சரியான முழங்கால் பெயின், பேக் பெயின். பேக் சரியான விறைப்பு, படுத்தா எழுந்திருக்க முடியாது, அவ்வளவு விறைப்பு. பெரிய கஷ்டப்பட்டு தான் எழுந்திருப்பேன். அவ்வளவு வருத்தத்தோட, எல்லாம் மசில்ஸ் பெயின், அவ்வளவு வேதனையோடு தான் நான் வந்தேன். நீங்கள் என்னோடய பிரதர் இன்லோ சொன்னவர், நீங்கள் போங்க சுரபிக்கு போங்க, அவங்க அந்த டாக்டர் உங்களோட நல்ல ஒரு சகோதரனாக இருந்து உங்களை நல்லா பார்த்து அனுப்புவாருன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நான் இங்கே வந்தேன். இன்றைக்கு 21 நாள், இன்றைக்கு 21 செஷன். ஆனால் டாக்டர் சொன்னது 24 செய்யுங்கம்மா, உங்களை நல்லா ஃபுல்லாக க்யூர் பண்ணி அனுப்புவேன்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் என்னோடய நிலையில் நான் அவ்வளோத்த செய்ய முடியலை. ஆனால் 21 இன்றைக்கு செய்திருக்கிறேன். ஆனால் நான் சரியான ஹாப்பியாக இருக்கிறேன். என்னென்னா டாக்டர் எனக்கு தேவையான மசாஜுகள், தேவையான ஃபயர் கப்பு மசாஜ் அப்படின்னு சொல்லி என்ன கேர் எடுத்து அவங்க செய்து, இன்றைக்கி நான் நல்ல இப்போ படுத்ததும் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் நான் பெட்டிலிருந்து உடனே எழுந்திருக்கக்கூடிய அளவு நிலையில் இருக்கிறேன். கையெல்லாம் நல்லா தூக்கக்கூடிய நிலையா, கையெல்லாம் நல்லா தூக்கி எல்லாம் அதில் இந்த பெயின் எல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா போயிடுச்சு. முழங்கால் பெயினும் நல்லா எல்லாம் அன்றைக்கு பெயின் சொல்ல ஹீல் பண்ணி அதை ஹீல் ட்ரீட்மெண்ட் செய்து அதையும் எனக்கு நல்லா க்யூர் பண்ணி தந்திருக்காரு. இன்னைக்கு 24 சொன்னாரு, 21 நான் நல்லா ஹாப்பியாக ஓடி போனீங்க. நல்ல அதோட எனக்கு நான் வர்ற பொழுது என்னால் நிமிர்ந்து இப்படி இருக்க முடியாது. என் மகனே கேட்பாரு, அம்மா நிமிர்ந்து நடவுங்க. என்னால் நிமிர்ந்தே நடக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நான் நல்லா நிமிர்ந்து இருக்கிறேன். நல்லா சந்தோஷமாக டாக்டர் என்னை நாளைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நான் நல்ல மகிழ்ச்சியாக போகிறேன். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பாருங்க டாக்டர் உண்மையிலேயே உங்களோட ஒரு நல்ல ஒரு சகோதரனாக பிள்ளையாக இருந்து உங்களை அன்போடு என்ன பிரச்சனை என்னண்டு ஆதரவாக கேட்டு, அந்த அப்படி இப்படி இல்லை, ஆதரவாக கேட்டு, அப்படியாம்மா உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இத்தனை நாளைக்கு செய்யுங்க என்று சொல்லி நல்ல ஆதரவாக பேசி, அதோட உண்மையிலேயே நான் ஒன்று சொல்லணும், டாக்டரோட சேர்ந்து பணி செய்கிற பிள்ளைகள் எல்லாம் எங்களோட பிள்ளைகள் மாதிரி அம்மாண்டு அவ்வளவு அன்பான பிள்ளைங்க. அவங்கள விட்டுட்டு போகிறதே எனக்கு உண்மையிலேயே ஒரு ஃபேமிலியில் இருந்து பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு தான் நான் இன்றைக்கு இந்த இருந்து இந்த கிளினிக்கில் இருந்து நான் போகிறேன். ஆனால் நான் டாக்டருக்கு என்ன சொல்லி இருக்கிறேன்னா, நான் சுகப்பட்டு போகிறேன். ஆனால் மீண்டும் எனக்கு கொஞ்சம் அங்கே திரும்பியும் போய் வேலைகள் பணிகளில் எங்களுக்கு மீண்டும் இப்படி ஒரு வலி வேதனைகள் வந்தால் நான் அடுத்த இயரும் இப்படி ஒருக்கா திரும்பி நீங்கள் சொல்கிற செஷன் முழுக்க செய்து இன்னும் ஃபுல்லாக க்யூர் பண்ணி நான் போகிறதுக்கு விருப்பமாக இருக்கிறேன்னு நான் அவருக்கு சொல்லி இருக்கிறேன். நீங்களும் வாங்க, நல்ல அன்பான ஒரு கிளினிக் நீங்களும் பயன்பெற்று போங்க. அதுதான் நான் சொல்லுவேன், பயன்பெறுங்க. ஓகே, நன்றி அம்மா. இந்த போகிற நேரம் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தவோ லஞ்ச் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதெல்லாம் ஒரு தாயாக நான் இருந்து பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு நினைச்சு செய்தது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல அன்பான பிள்ளைங்க, நல்ல அன்பான டாக்டர், பாருங்க, பயன்பெறுங்க. ஓகேம்மா, நன்றி, வணக்கம் டாக்டர். நன்றி.